லேவியராகமம் 15 அதிகாரம். பின்பு கர்த்தர் மோசேயை ஆரோனையும் நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரருடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுக்கு பிரமியம் உண்டானால் தன் பிரமியத்தினாலே தீட்டானவன். வசனம் 3. அவனுடைய மாமிசத்தில் உள்ள பிரமியம் உரிச்சி கொண்டிருந்தாலும் அவன் பிரமியம் அடையப்பட்டு இருந்தாலும் அவனுக்கு தீட்ட உண்டாகும். வசனம் 4. பிரமியம் உள்ளவன் படுக்கிற எந்த படுக்கையும் தீட்டாகும். அவன் எதின் மேலே உட்காருகிறானோ அதுவும் தீட்டாகும். வசனம் 5. அவன் படுக்கையை தேடுகிறவன் தன் வஸ்திரங்களையே தேய்த்து தண்ணீரினால் கழுக கடவன். சாயங்காலம் மட்டும் அவன் தீட்டுப்பட்டு இருப்பவனாக. வசனம் 6. பிரமியம் உள்ளவன் உட்கார்ந்ததின் மேல் உட்காருகிறவன் தன் வஸ்திரங்களையே தேய்த்து தண்ணீரினால் முழுக்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பானாக. வசனம் 7. பிரமியம் உள்ளவனின் சரீரத்தை தொடுகிறவன் தன் வஸ்திரங்களையே தேய்த்து தண்ணீரிலே மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பானாக. வசனம் 8. பிரமியம் உள்ளவன் அசுத்தமாயிருக்கிற ஒருவன் மேல் துப்பினால் அவன் தன் வஸ்திரங்களை தேய்த்து தண்ணீரிலே மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டவனாக இருப்பானாக. வசனம் 9. பிரமியம் உள்ளவன் ஏறும் எந்த சேனமும் தீட்டாயிருக்கும். வசனம் 10. அவனுக்கு கீழிருந்த எதையாகிலும் தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டவனாயிருப்பான். அதை எடுத்து கொண்டு போகிறவன் தன் வஸ்திரங்களை தேய்த்து தண்ணீரினால் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டவனாயிருப்பானாக. வசனம் 11. பிரமியம் உள்ளவன் தன் கைகளையே தண்ணீரினால் கழுவாமல் ஒருவனையே தொட்டால் அவன் தன் வஸ்திரங்களை தேய்த்து தண்ணீரிலே மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டவனாயிருப்பானாக. வசனம் 12. பிரமியம் உள்ளவன் தொட்ட மண்பாண்டமும் உடைக்கப்படவும் சமரசமான எல்லா தண்ணீரிலும் கழுவப்படவன் வேண்டும். வசனம் 13. பிரமியம் உள்ளவன் தன் பிரமியம் நீங்கி சுத்தமானால் தன் வஸ்திரம் சுத்திகரிப்பிக் கொண்டு 7 நாள் எண்ணிக்கொண்டிருந்து தன் வஸ்திரங்களை தேய்த்து தன் தேகத்தை ஊற்றி தண்ணீரினால் கழுவ கடவன். அப்பொழுது சுத்தமாயிருப்பான். வசனம் 14. 8ஆம் நாளிலே அவன் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறாக்குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடாரங்களில் கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வந்து ஆசாரியன் இடத்திலே கொடுக்க கடவன். வசனம் 15. ஆசாரியன் அவைகளே ஒன்றை பாவ நிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியுமாகி அவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியிலே அவன் பிரமியத்தின் நிமித்தம் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். வசனம் 16. ஒருவனிலிருந்து இந்திரியம் கழிந்துண்டானால் அவன் தண்ணீரிலே கழுவ வேண்டும். சாயங்காலம் மட்டும் அவன் தீட்டுப்பட்டவனாக இருப்பானாக. வசனம் 17. கழிந்த இந்திரியம் பட்ட வஸ்திரம் தோளும் தண்ணீரினால் கழுவப்பட்டு சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டவனாக இருப்பானாக. வசனம் 18. எந்திரம் கழிந்தவனுடனே ஸ்திரீ படுத்து கொண்டிருந்தால் இருவரும் தண்ணீரிலே கழுவி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டவனாக இருப்பானாக. வசனம் 19. சுதாக ஸ்திரீ தன் சரீரத்தில் உள்ள உதிர ஊற்றில் நிமித்தம் 7 நாள் தன் விளக்கத்தில் இருக்க கடவள். அவளை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டவனாக இருப்பானாக. வசனம் 20. அவள் விளக்கலாய் இருக்கையில் எதில் மேலே படுத்து கொள்கிறவளோ அதில் மேலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களோ அது எல்லாம் தீட்டு இருக்கும். வசனம் 21. அவள் படுக்கையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தேய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பானாக. வசனம் 22. அவள் உட்கார்ந்த மனையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தேய்த்து தண்ணீரிலே மூழ்கி
சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பானாக. வசனம் 23. அவள் படுக்கையில் மேலாகிலும் அவள் உட்கார்ந்த மனையின் மேலாகிலும் இருந்த எதையாகிலும் தொட்டவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டா இருப்பானாக. வசனம் 24. ஒருவன் அவளுடனே படுத்து கொண்டாலும் அவள் தீட்டு அவன் மேலே பட்டது முண்டானால் அவன் 7 நாள் தீட்டாய் இருப்பானாக. அவன் படுக்கிற படுக்கையும் தீட்டுப்படும். வசனம் 25. ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊற்றிக்கொண்டு இருந்தாள் அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டியிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டே இருந்தாள் தன் விலக்கத்தின் நாட்களில் இருந்தது போல அவள் தீட்டாய் இருப்பானாக. வசனம் 26. அந்த நாட்களெல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும் அவள் விளக்கத்தில் படுக்கையாய் போல அவளுக்கு தீட்டாய் இருக்கும். அவள் உட்கார்ந்த மனையும் அவளுடைய விளக்கத்தின் தீட்டை போலவே தீட்டாய் இருக்கும். வசனம் 27. அப்படிப்பட்டவளை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தேய்த்து தண்ணீரில் கழுவி சாயங்காலம் மட்டும் தீட்டாய் இருப்பானாக. வசனம் 28. அவள் தன் உதிர ஊரால் நின்று சுத்தம் ஆனபோதோ அவள் 7 நாள் எண்ணிக்கை கொள்வாளாக, அதன்படியே சுத்தமாய் இருப்பாளாக. வசனம் 29. 8ஆம் நாளிலே 2 காட்டுப்புறாக்களை 2 புறா குஞ்சுகளையாவது ஆசாரின் கூடாரத்தில் வாசலிலே ஆசாரியனிடத்திலே கொண்டு வரக்கடவள். வசனம் 30. ஆசாரியன் அவளை ஒன்றை பாவ நிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியுமாகி அவளுக்காக கர்த்தருடைய சந்நிதியிலே அவளுடைய உதிர ஊற்றி நிமித்தம் பாவ நிவிர்த்தி செய்ய கடவன். வசனம் 31. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நடுவே இருக்கிறார், என்னுடைய வாசஸ்தலத்தையே தீட்டுப்படுத்தி தங்கள் தீட்டுகளால் சாகாதபடிக்கு இப்படியே நீங்கள் அவர்களை தீட்டுகளுக்கு அவர்களை விலக்கி வைக்க கடவர்கள். 32. பெய்மியம் உள்ளவனுக்கு ஏந்திய கழிவினால் தீட்டு உள்ளவனுக்கும். வசனம் 33. சூதக பலவீனம் உள்ளவனுக்கும் பிரமியம் உள்ள ஸ்திரீ புருஷனுக்கும் தீட்டாய் இருக்கிறவர்களுடனே படுத்து கொண்டவர்களுக்கும் ஏற்ற பிரமாணம் இதுவே என்றார்.